உபாகமம் 28 உங்களுக்கு நான் வேதத்தின் மூலமா விளக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசு சாபங்களை விழுங்கி இருக்கிறார். சாபத்தை முழுங்கிட்டாரு. இயேசு சாபத்தை வாயில போட்டுட்டாரு. அவ்வளவுதான். இயேசு வாயில போட்ட சாபம் இனி உனக்கு கிடைக்காதியா? இயேசுவை ஃபாலோ பண்ணேன, இயேசுவோட இருந்தேன, சபையில இருந்தேன. முக்கியமா நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்தவங்க சபையை அலட்சியம் பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவங்க ஊழியத்தை அலட்சியம் பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவங்க ஊழியக்காரரை அலட்சியம் பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. நீ மதத்தின் அடிப்படையில பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் இயேசுவின் அடிப்படையில பார்க்க ஆரம்பிச்சேன, சபைக்கு முதலிடம் கொடுப்ப, ஊழியருக்கு முதலிடம் கொடுப்ப, ஊழியத்துக்கு முதலிடம் கொடுப்ப. அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சாபத்திற்கு இடமே இல்லாம போயிடும். காரணம், உன் வாழ்க்கையில உன் மேல வரவிருந்த எல்லா சாபங்களையும் இயேசு ஆட்டைய போட்டு வாயில போட்டு செமிச்சிட்டாரியா. இன்னைக்கு உங்க மேல இருந்த எல்லா சாபத்தையும் இயேசு வாயில போட்டாரு, இயேசு விழுங்கி போட்டாரு. ஆமென்.